இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இரு, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். தூங்கி எழுந்ததும் பாட்டி ஒன்று ரூம்க்கு வர சொன்னாங்க. என்ன விஷயம்? தெரியல திரு, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. சரி, நான் போய் பார்க்குறேன். பாட்டி எதுக்காக வர சொல்லியிருப்பாங்க? இது என்னக்கா வம்பா போச்சு? புத்தக பணத்தை காட்டுக்காரங்க தானே கொடுக்கணும். நீங்க எதுக்கு வந்து கேக்குறீங்க? உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன நக்கலா? என்ன முருகேசா, பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு. அதானே என்ன பேசுறேன் தெரிஞ்சு தானே பேசிட்டு இருக்க. இந்த நரிக்கல் பட்டி தோப்பு எங்களுது தான் உனக்கு தெரியல. அதுக்கான புத்தக தொகை எங்க கிட்ட கொடுக்காம வேற யார்கிட்ட கொடுப்ப? இத்தனை வருஷமா எங்க கிட்ட தானே கொடுத்துக்கிட்டு இருந்த. இப்ப என்ன புதுசா பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் புதுசா பேசல. தோப்பு உங்களுக்கு சொல்றதுதான் புதுசா இருக்கு. காலையிலே வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே மகாலட்சுமி சொந்தமானது. அது எப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனா இப்பதான் மகாலட்சுமி கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போயிடுச்சே. அந்த பொண்ணுக்கு தனி குடும்பம் ஆன பிறகு உங்ககிட்ட எப்படி வரவு செலவு வச்சுக்க முடியும்? அது மட்டும் இல்ல, நீ கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சியே பிரசிடென்ட் பதவி, அதுவும் உன்னை விட்டு போயிடும் பாத்துக்க. எல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறம் என்னன்னு இப்படி ஆயிடுச்சு, என்ன கை கழுவி விட்டுட்டீங்களேன்னு என்ன குறை சொல்லாதப்பா. அது 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 வந்து நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ஒன்னும் புரியாமலாம் இல்ல. அது சம்பந்தமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பக்கம் கொஞ்சம் நிலைமை சரியில்லை. இத பாருங்க, என்னால எங்கேயுமே பணத்தை என்னால புரட்ட முடியல. என்ன கஜேந்திர எப்படி சொல்ற? உன் நிலைமையை நான் தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படி சொல்றது எனக்கு சரியா படல. பணத்தை ரெடி பண்ண முடியலனா நீ உள்ள போறதை தவிர வேற வழியே இல்ல. என்னால எதுவும் பண்ண முடியாது பாத்துக்க. அண்ணா, இப்படி கோவப்பட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு வருது. அந்த லக்ஷ்மி வீட்டை விட்டு போய் ஒரு வாரம் கூட ஆகல. எல்லாமே தலைகீழ போயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னு வைய, நம்ம எல்லாரும் நடுத்தருவுல தான் நிக்கணும். அம்மா, நீங்க கேட்ட விசக்கல்லி முள் என்ன இந்தாங்கம்மா. இத தலையில தேய்ச்சா ஆள் சோலி முடிஞ்சிரும்ல. அதுல என்னம்மா சந்தேகம்? இது 10 பாம்போட விஷத்துக்கு சமம். உள்ளங்கையில வச்சு உச்சில தேய்ச்சிட்டு படுத்தா போதும். அடுத்த 10வது நிமிஷம் என்ன உள்ள நேரா தலைக்குள்ள இறங்கி ஆளையே கொன்னுடும். இந்த எண்ணெயை தேய்ச்சி தப்பிச்சதா சரித்திரமே இல்ல. சரி, டே பசுபதி, பணத்தை கொடு. இந்தா, இங்க பாரு, இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். சரிங்கம்மா. போ. இதுதான் கிழவிக்கான எம. கிழவிக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குடா. வழக்கமா அது எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து உச்சியில கொஞ்சமாவது எண்ணெயை வச்சுட்டு தான் மத்த வேலையை பார்க்கும். இத அது தேய்க்கிற எண்ணெயில கலந்துட்டா போதும். தேய்ச்ச கொஞ்ச நேரத்துல அது போனமாதான் கிடக்கும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுடா. கிழவி பேத்தி கல்யாணம் முடிகிற வரைக்கும் உசுர புடிச்சு வச்சிருந்தது. அவ போனதுமே ஏக்கத்துல உசுர விட்டுருச்சுன்னு ஒப்பாரி வைக்கிறவங்க கிட்ட சொல்லி அழ சொல்லுவோம். அவ்வளவுதான். மகா, உனக்கு இந்த வீடு ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லையே? வீடு பிடிச்சிருக்குல்ல உனக்கு? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? எனக்கு எல்லாம் ஓகே தான்க்கா. எல்லாரும் நல்லா பேசுறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. சரி, கேள்விப்பட்டேன் நீ வந்த அன்னைக்கே பெரிய விஷயத்த பண்ணிட்டியாமே. அக்கா, ஐபேட சரியான நேரத்துக்கு ஹோட்டல்ல கொண்டு போய் கொடுத்துட்டியாமே. அதுதான் சொன்னேன். ஆனா உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? திரு கிட்ட போன்ல பேசினப்போ சொன்னா. நீ பண்ண சாகசத்தையும் பாராட்டினா. ஏய் சரி, என் திரு இப்படி ஆள் நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காரா? அவரைதான் நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. என்ன சொல்ற மகா? இன்னும் பார்க்கலையா? ஏன்?
அத ஏன்க்கா கேக்குறீங்க? நானும் வந்ததுல இருந்து அவரை பார்க்கலான்னு பாக்குறேன், மிஸ் ஆயிட்டே இருக்காரு. நான் வரும்போதெல்லாம் அவரு போயிடுறாரு. இந்த வீட்ல நான் அவரை மட்டும்தான் இன்னும் பார்க்கவே இல்லக்கா. சரி விடு, திருவ நான் வந்துதான் உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கணும்னு இருக்க போல. சரி வா போலாம். அக்கா, நீங்க அவரு ரூமுக்கு போங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி எடுத்துட்டு வா, திருவுக்கு எடுத்துட்டு வா. உன் கையால காஃபி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பாக்கா, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஸ்பெஷல் காஃபி வேணும். சரிக்கா. அத்தை, உப்பு கூட மாத்துறதுக்கு கோவிலுக்கு போகணும்னு தெரியும். அதை தவிர ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? காஞ்சனாவே வந்துட்டா அவளே உன்கிட்ட சொல்லுவா. வா காஞ்சனா. என்னம்மா, விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்களா? நாங்க எதுவும் சொல்லல காஞ்சனா. நீயே வந்து சொல்றேன்னு சொன்னதுனால நாங்க நீ வரட்டுமேனு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ம் சரி. அத்தை எங்க? உன் கூட தானே வந்திருப்பாங்க. அம்மா வந்து பாட்டியை பார்க்க போயிருக்காங்க. ஆ, சரி, நான் போய் அவங்கள பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன தேரு, மாமியார இப்பல இருந்தே காக்கா பிடிக்கிறியா? புடி புடி. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ அவங்க உன் அம்மா மட்டும் இல்லை, என் அப்பாவோட தங்கச்சி, எனக்கு அத்தையும் கூட தெரியும்ல. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். இன்னைக்கு கோவில்ல வச்சு உப்பு கூடைய மாத்த போறோம். உன் கையால அந்த உப்பு கூடைய வாங்குறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல, நீ கொடுத்தா அதை நான் வாங்கிக்கவும் மாட்டேன். ஏன்னா உன்னை என்னால எப்பவும் எனக்கு சம்மதியா நினைச்சு கூட பார்க்க முடியல. உன் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா சஷ்டியத்த பூஜையில எப்படி ஒதுங்கி நின்னியோ, இந்த உப்பு கூட மாத்திர சடங்குலையும் அதே மாதிரி பக்கத்துல கூட வராம ஒதுங்கியே இருக்கணும். என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? நீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்களா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல திரு, சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் என் ரூம்ல இருக்கேன்.